வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ ஏன் இத்தனை வணக்கம் அப்படின்னா, மக்களே இப்போ இருக்கிற இளைய நடிகர்கள், சரி இப்போ அதுக்கு மேலே இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன படத்தோட அப்டேட் இருக்குன்னா, ஒரு படம் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 2 படம், அதுக்கு மேலே அந்த அப்டேட் வந்து வராது. இங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவருடைய சினிமா பயணம் ஆரம்பித்தது 1975. 1978 ஹீரோ ஆனாங்க. 1979 நம்பர் 1 இடம். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் கிங்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45 வருடங்கள், 79லேருந்து இப்போ வரைக்கும் 45 வருடங்கள். ஸோ இப்போ தலைவர் அவர்களுடைய படங்களோட அப்டேட் ஒரு நாளில் மட்டும் 3 படத்தோட அப்டேட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதற்கு முதல் எந்த நடிகரும் இப்படி பண்ணல. இப்பவும் தலைவர் மட்டும்தான் பண்ணி கொண்டிருக்காரு. இனிமேலும் எவனும் பண்ண போறதில்லை. சரிங்களா? ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்த வேட்டையன் படத்தோட ரிலீஸு கிட்டத்தட்ட ஒரு மாதம். சரிங்களா? ஸோ அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட நடித்த அனுபவத்தை பற்றி வேட்டையன் படத்தில் நடித்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதே பதிலத்தான் ரேவதி மேம் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முதலும் சரி இப்பவும் சரி ஒரே பதில் தான். அது என்னன்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கூலி படத்துல ஸ்ருதிஹாசன் அவர்களா லீடு, அதாவது ஃபீமேல் லீடு அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் வருது. சரி, அதை பற்றி ஒரு பேச்சு ஒன்று. சரிங்களா? அப்புறம் தலைவர் அவர்கள் பண்ண உதவி. ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. அப்புறம் ஜெயிலர் 2 அந்த படத்தோட அப்டேட்டும் இருக்கு. சரிங்களா? வேற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே. சரிங்களா? ஏன்னா தலைவர் படம் வந்தா தான் தமிழ் சினிமா அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படி என்பது பல பேருக்கு தெரிய வரும். ஏன்னா தலைவர் படம் தான் பல சாதனைகளை முறியடிக்கும், பல வேறு மொழி பேசுபவர்களை திரும்பி பார்க்க வைக்கும், பல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து அள்ளும், கடல் தாண்டி மொழி தாண்டி. ஸோ அப்போ அதனால தான் தமிழ் படமா அப்படின்னு தலைவரோட படம் தான் கடந்த ஒரு 40 வருடமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமாக இருப்பது. அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம், அந்த படம் வைக்கிற சாதனைகள் மூலம் தான் தமிழ் படத்தோட சாதனை அப்படின்றது வெளியில போயிருக்கு. சரியா? இது நான் மட்டுமில்ல, பல பேர் சொன்ன உண்மை. சரி, அப்படி இருக்கீங்களோ ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற படம், ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்த்திருக்கின்ற படம் தான் வேட்டையன் படம். ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னது போல அக்டோபர் மாதம் தான் அப்படின்றது நான் சில நண்பர்களோட பேசியிருந்தேன், மீடியாவில் இருக்கிற நண்பர்கள். அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நபர்களோட பழக்கமான நபர்கள் தான். சரிங்களா? அப்போ அவங்க சொல்றது அப்படின்னா 75% வந்து படம் அக்டோபர் ரிலீஸ் தான், அக்டோபர் மாதம் ரிலீஸ் தான் அப்படின்றது. நடக்கின்ற விடயங்களை பார்க்கக்குள்ளேயும் அதற்கான ஸ்பீட்டாக வந்து ஒர்க் நடக்குது, டப்பிங் ஒர்க் போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த ஆகஸ்ட் 10 இல்லைன்னா 15 படத்தோட அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இல்லைன்னா தீபாவளி எப்போ வருது? நவம்பரா? ஸோ எப்படியோ அக்டோபர் அப்படின்றதா நமக்கு வந்த பதில். நான் கேட்ட தீபாவளி அப்படின்னா இல்லை அக்டோபர் தான் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது கேட்ட உடனே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். சரிங்களா? தலைவர் அவர்களுடைய வேட்டையன் படம் வந்து அக்டோபர் ரிலீஸ் அப்படி என்பதுதான். டேட் வந்து இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு தான் நண்பர்களோட பேசுகளையும் சொல்லியிருந்தார்கள். வேறு சில தலைவர் ரசிகர்கள் அட்மினா இருப்பவர்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாலையும் அந்த அக்டோபர் தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல். சரிங்களா? 2 மாசம் வெயிட்டிங் இன்னும். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்த விடயம் என்ன அப்படின்னா, நம்ம துஷாரா விஜயன் மேம் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க. தலைவர் படத்தில் நடிச்சாலே அது ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வின் பண்ண மாதிரி தான். அவங்க மேல ஒரு ஸ்பாட்லைட் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம மிருனா அவர்கள் ஆஃப்டர் ஜெயிலருக்கு அப்புறம் வேற மாதிரி பறந்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் குவியுது. ஸோ இப்போ நம்ம துஷாரா மேம் அவர்கள் தலைவர் படத்து நாயகி தலைவர் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் தான். அது பல பேருக்கு பல நாள் கனவு. அப்போ அதை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுடைய வீடியோக்கள் பார்க்கக்குள்ள அது ஃபீல் பண்ண முடியுது.
சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இது தலைவர் கூட தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட்டு, வேட்டையன்ல தூக்கமே வரல, ஃபீவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இன்னொரு படியாக சொன்னாங்க என்ன அப்படின்னா, பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரு, ஏசியாக்கே சூப்பர் ஸ்டார், அப்படி பெரிய ஒரு இமேஜில் இருக்கிறவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவர் வந்து எந்த பந்தாவும் இல்லை, நான் ஒரு சூப்பர் ஸ்டாரு, நான் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு இதுவுமே இல்லை. இப்போ நம்ம பயந்து கொண்டிருக்கக்குள்ள அந்த பயத்தை அவர் இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஒரு பல நாள் பழகினவரோட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று, அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அற்புதம், அதிசயம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. இதே பதில் வந்து கை கொடுக்கும் கை படம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட வந்து ரேவதி மேம் அவர்கள் அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்பவும் தலைவர் வந்து அந்த டைமே நம்பர் 1 தான், சூப்பர் ஸ்டார் தான், அவர் தான் நம்பர் 1 கிங்கு. இவங்க வந்து ரேவதி மேமுக்கு முதலாவது படமோ இல்லை தமிழ்ல ஏதோ ஃபர்ஸ்ட் படமோ ஏதோ புதுமுகம் தான், அவங்க புது நாயகி தான், சரிங்களா? அப்போ அவங்களும் அதே பதிலத்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அந்த ஒரு ஃபீலை நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் நடந்துக்கல. எனக்கு இந்த ஒரு 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 ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி, ஒரு ஃபேமிலி மெம்பரோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த செட் வேணும், இந்த கார் வேணும், இந்த ஷேர் வேணும், இந்த சாப்பாடு வேணும், எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அதே பதில் தான் துஷாரா மேம் அவர்களும் இப்போ சொல்லியிருக்காங்க. அன்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான், சரிங்களா? தலைவர்களுக்கு உதாரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். எப்படி இருக்கணும் தலைவர் அப்படின்னா, ஓகே சரி. அப்படி இருக்கக்குள்ள அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம், நேற்று ஒரு ஹீரோயின் மக்கள், இந்த ஹீரோயின் படம் எனக்கு தெரியல, பேர் தெரியல, 2 படம் தான் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன், சரிங்களா? அந்த அம்மா என்னன்னா ப்ரொமோஷனுக்கு போக மாட்டாங்களாம். தனக்கு அந்த செட்டு வேணும், இந்த செட் வேணும், கேரவான் வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அதே போல் இன்னொருத்தர் நடிகர் 4-5 படம் இன்னும் நடிச்சிருக்காரு. கடைசியாக அந்த படம் ஏதோ ஹிட் ஆயிருக்கு. அவரும் வந்து இப்போ வந்து எனக்கு கேரவான் வேணும், இந்த மேக்கப் மேன் வேணும் அப்படின்றாராம். அப்போ நினச்சி பாருங்க தலைவரோட அந்த குணம். அதனால தான் அவர் இன்றும் அன்றும் என்றும் தலைவர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. தலைவரை போல இதுக்கு முதல் எவனும் இல்லை, இனிமேல் எவனுமே வரப்போறது இல்லை, சரிங்களா? ஓகே, இதையும் நான் இதில் பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி படம். கூலி படத்தில் இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூலி படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோயின் ஃபார் கூலி மூவி அப்படின்ற அடிச்சா ஸ்ருதிஹாசன் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ பல பேர் கேட்டாங்க தலைவருக்கு ஜோடியாக அவங்க நடிக்கிறாங்களான்னு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜோடி வந்து வேற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, சரிங்களா? அது ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து ஓகே, நம்ம விசாரித்த வரைக்கும் கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு தலைவரோட ஸ்டோரி வரும், அதுக்கப்புறம் கரண்டில் ஒரு ஸ்டோரி ஒன்று வரும். அப்போ அந்த கரண்டில் தான் நடக்கிற இதில் தான் வந்து ஸ்ருதிஹாசன் மேம் அவங்களுடைய இது அப்படின்ற மாதிரி. பட் ஃபீமேல் லீடில் இவங்க ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் கேள்விப்பட்டேன், சரிங்களா? பட் வாட்டெவர், அது ஒரு ஸ்டைலில் வேற லெவலில் வருத்தனமாக வருது கூலி படம், அதுக்கு மரண வைத்தி, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ணா அவர்களுடைய ஜெயிலர் பாகம் 2. சில தகவல்கள் வருது என்னன்னா, இந்த வருட இறுதிக்குள்ளேயே ஜெயிலர் படத்தோட வேலைகளை ஆரம்பிக்க படக்குழு நிறுவனம் வந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு, சரிங்களா? எத்தனை லட்டு சாப்பிட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இந்த படத்தில் நடிப்பதற்கு கவின் அண்ணா அவர்கள் ஆல்ரெடி நெல்சன் அண்ணா அவர்களுடைய ஜெயிலர் படத்திலேயே அவருடைய ஒரு முயற்சிகள் அவரே சொல்லியிருக்கார், தலைவரோட ஒரு ஃப்ரேம்லேயே அது வந்துடணும்னு. மேபி கவின் அவர்கள் அப்புறம் ஜனனி அவர்கள், ஸோ அவங்களுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்கு. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஜனனி அவர்களுடைய பேர் கூட கூலியில இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, பட் அவங்க இல்லை. பட் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு பிக் பாஸ் போட்டியாளர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மைனா அவர்கள் இருந்தாங்க. பார்ப்போம் ஜனனி அவர்களுக்கு இதில் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது, சரிங்களா? ஓகே, அடுத்த கடைசியான விடயம் என்ன அப்படின்னா, தலைவர் வந்து எதா இருந்தாலும் உடனே பண்ணுவார்.
அவருடைய நடையா இருக்கட்டும், அவருடைய ஸ்டைலா இருக்கட்டும், பேசுற அந்த வேஸ்ட் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே ஸ்பீட் இருக்கும். வேலையிலையும் ஸ்பீட் இருக்கும். நல்லது பண்றதுலையும் யோசிக்காம உடனே பண்ணிடுவார். தலைவர் பல தடவை சொல்லுவாங்க, நம்ம கெட்டது பண்றதுக்கு 100 தடவை யோசிக்கணும், நல்லது பண்ண நினைச்சிட்டோம்னா டக்குன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு. அதை இப்போ மௌலி சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு படம், மீண்டும் நன்றி வருக, ஏதோ ஒரு படம். அதில் தலைவர் அவர்களை வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண கேட்டிருக்காங்க. அப்போ தலைவர் சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா, நான் பண்ணுறேன், எப்போ பண்ணணும் அப்படின்னுக்குள்ள அவர் வந்து திங்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. தலைவர் இப்போ பண்ணுறதுனாலும் பண்ணலாம்னு. அப்போ அவர் ஓகேன்னு இருக்காரு. எங்கே இப்போ வரணும்னா அப்படின்னுக்குள்ள அவர் திங்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள வேணும்னா எங்கள் வீட்டை கூட எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தலைவர் வந்து ஒரு ½ டீமை வர சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ இவங்க வந்து தேவையான சீனை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து கேட்டிருக்காங்க, போதுமா இல்லை வேறு ஏதாவது எடுக்கணுமா? அப்புறம் இல்லை டப்பிங்குக்கு மட்டும் நீங்கள் வந்தால் போதும். டப்பிங் எப்போ அப்படின்னு போட்டு அதையும் இப்போ நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒருத்தங்க உதவி கேட்கக்குள்ள அப்புறம் பண்ணலாம் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம உடனே பண்ணுறேன்ல, இதுதான் தலைவர் ஸ்டைல். இது வந்து இப்போ நமக்கு வெளியில் வந்த விடயம், வெளியில் வராத பல விடயங்கள், பண ரீதியா, வேலை வாய்ப்புகள் ரீதியா எக்கச்சக்கமாக இருக்கு. சொல்லுவேன் முடிஞ்சா சம்பந்தப்பட்ட நபர்களையே கொண்டு வந்து பேசுவோம், ஃபியூச்சரில் பண்ணுவோம், சரிங்களா? எக்கச்சக்கமான உதவிகள். இப்போ பல பேர் வந்து இந்த பதவியில் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்நாள் நினைச்சா கூட முடியாத அளவுக்கு உதவிகள், பல நல்ல விடயங்கள், பல பேரை வாழ வைத்த விடயங்கள் அப்படின்னு தலைவர் கடந்த எப்போ அவர் ஹீரோவா உச்சத்தில் போனாரோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காரு, நல்ல விடயங்கள். அதனால தான் அசைக்க முடியாத ராஜாதி ராஜாவா, மன்னாதி மன்னனா, தலைவர்களின் தலைவரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இருக்காங்க, சரிங்களா? ஓகே மக்களே, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.